பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக்கொண்டு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் காணப்படலாம், அநேக எதிரிகள் காணப்படலாம், அநேக பிரச்சனைகள் காணப்படலாம். நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை, அநேக விபத்துல என்னால நான் சூழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நேரத்துல கூட வாழ்ந்திருக்கலாம். விசுவாசத்தை விட்டு விடாம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசி கொள்ளுகிற வார்த்தை, உங்களுக்கு உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. நான் ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறேன், நான் ஒரு வீடை கட்ட போகிறேன், எல்லா இடத்திலும் எனக்கு விரோதங்கள் காணப்படுகிறது என்று கலங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றார், உனக்கு விரோதமா அது எந்த ஆயுதனா இருக்கட்டும் அது வாய்க்காது. நான் உன்னோட கூட இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் என்று இந்த நேரத்துல கிறிஸ்து இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை அடிமைத்தனத்துல அவங்களை கொண்டு போகும் பொழுதெல்லாம் இரட்சகர் தேவன் அவர்களை மீட்டு சுகபலத்தோடு கொண்டு வந்து எல்லா ஆயுதங்களும் உடைத்து கர்த்தர் உயர்த்தின தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விரோதங்கள் காணப்பட்டாலும் அது வாய்க்காது. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்துவேன் என்று இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போக கர்த்தர் உங்களோட இருப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல ராஜா நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் அநேக பிரச்சனையில வாழ்ந்து கொண்டே இருக்கலாம்ப்பா. அநேக விரோதங்கள் காணப்படலாம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்தி உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே, உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று ஏசப்பா இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை விரோதங்கள் அப்பா, எத்தனை போராட்டங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ரட்சித்து ஜெயம் கொடுத்த தேவன், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அது எந்த விரோதமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே, எந்த இடத்துல காணப்பட்டாலும் ஆண்டவரே, இந்த உலகத்துல எந்த மூலையிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஆயுதங்கள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அந்த ஆயுதங்களை முறியடித்து நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து ரட்சிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி ஆண்டவரே, விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு மீண்டும் சொல்றார், உங்களுக்கு விரோதமா ஆகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.